அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய நாள் காலை பொழுதுல ஒரு சிறந்த ஒரு வீடியோவில் வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் மதீனால இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பள்ளிவாயல். இந்த பள்ளிவாயலோட பேர் வந்து மஸ்ஜிதுல் கமாமா என்று அழைக்கப்படுது. اللهم صل وسلم وبارك على سيدنا وسعد. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கக்கூடிய காலத்துல மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஈதுடைய பெருநாள் தொழுகையை தொழுதிருக்கிறாங்க. இந்த மைதானத்துல இந்த இடத்துல இருக்கக்கூடிய பல இடங்கள்ல அந்த பெருநாளுடைய தொழுகை தொழுதிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் நபி அவர்கள் கடைசியாக பெருநாளுடைய தொழுகையை தொழுததாக சொல்லப்படும். اللهم صل وسلم وبارك على سيدنا وسعدنا وسندنا ونبينا. அது மட்டும் இல்லாம ஹபஷாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய அந்த மன்னர் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. அவரும் மௌத்தாயின சந்தர்ப்பத்துல அவருடைய காயிபான ஜனாசா தொழுகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல தான் நடத்தினாங்க. اللهم صل وسلم وبارك. அது மட்டும் இல்லாம மழை வேண்டி தொழக்கூடிய சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லக்கூடிய மழை வேண்டி தொழக்கூடிய தொழுகையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த இடத்துல தான் தொழுவிச்சாங்க. நபி அவர்கள் ஒரு நாள் மழை வேண்டி தொழக்கூடிய சலாத்துல் இஸ்திஸ்கா என்று சொல்லக்கூடிய அந்த தொழுகையை தொழுது கொண்டக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு மேகம் வந்து நபியவர்களுக்கு நிழலிட்டது. மேகத்துக்கு வந்து அரபுல கமாமா என்று சொல்லுவாங்க. ஸோ அந்த பேரை வைத்து இந்த பள்ளிக்கு இந்த இடத்துல ஒரு பள்ளி அமைத்து அந்த பள்ளிக்கு மஸ்ஜிதுல் கமாமா என்று பெயர் சூட்டினாங்க. இந்த பள்ளி வந்து ஹிஜ்ரி 87க்கும் 93க்கும் இடையில தான் கட்டப்பட்டுச்சு. அந்த இடத்தை ஞாபகப்படுத்தக்கூடிய முறையில அதுக்கு பின்னால சவுதியுடைய மன்னர்கள் இந்த இடத்தை முக்கியமா கருதினாங்க. இஸ்லாமிய வரலாறு பொருந்திய இடங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துல பள்ளிகளை விஸ்தீர்ணப்படுத்தினாங்க, அழகுபடுத்தினாங்க, புனர் நிர்மாணம் செஞ்சாங்க. அந்த அடிப்படையில ஹிஜ்ரி 1373 1411 போன்ற ஆண்டுகள்ல வந்து இந்த பள்ளி புனர் நிர்மாணம் செய்யப்பட்டுச்சு. மிக அழகிய தோட்டத்துல காணப்படக்கூடிய ஒரு இந்த பள்ளி மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்துல நீங்க மஸ்ஜித் நபையில இருந்து வரும்போது கேட் நம்பர் 310 இதெல்லாம் நீங்க வெளியாகுவீங்கன்னு சொன்னா இந்த பள்ளிக்கு வரலாம். ஸோ மதீனாக்கு வரக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பள்ளியையும் பார்த்துட்டு போக மறக்காதீங்க.